வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம மத பிரிவினவாத அரசியல் பத்தி பேச போறோம். இது அரசியல். ஓ, பெந்தே உஸ்தா மாறினாதான் உன்னை கட்டுவாளா? மக்கா, நீயும் உன்னை மாறாண்டான் கேட்டியா? அவளுக்கு என்ன தலைக்கு வட்டா? அவளை போ சொல்ல. எடிட் பண்ணிக்கலாம்ல. நவீன ஜனநாயக இந்தியால கேவலம் ஓட்டரசியலுக்காக மதத்தை வச்சு மக்களை பிரிக்கிறாங்க. எப்பவுமே அரசு ஒரு தனிப்பட்ட மத சார்புடையதா இருக்கவே கூடாது. நேரு 1962. ஹலோ மக்கா, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. மக்கா பெந்த ஓஸ்தா மாறலன்னா பிரேக்கப் பண்ணேன்னு பண்ணட்டும் மச்சான். நாம ஏன்டா அவளுக்காக மாறணும்? மக்கா நீ ஆர்சிடா. மக்கா இருந்தாலும் நீ உன்ன அவள்கிட்ட பேசி பாருல. சரி மச்சான், நான் அவகிட்ட பேசுறேன். மக்கா மக்கா பார்த்து பேசுறேன்டா. சமீபத்தில் நடந்த மணிப்பூர் கலவரம் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஹலோ. சொல்லுமா. அவங்கிட்ட பேசுனீங்களா? என்னன்னா பெருசா கேட்டுட்டேன். கன்வெர்ட் ஆக கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். எனக்காக இது கூட பண்ண மாட்டானா? மாறினாதான் என்ன? அது எப்படிமா? மாறிதானே ஆகணும். சொல்லு. உன் வீட்டில் ஒத்துப்பாங்களா? இப்பவே இப்படி பண்றான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிச்சு பாரு, என்னென்ன பண்ணுவான். யோசிச்சு நல்ல முடிவாயிடுமா? இவ்வளவு ஏன், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சில கட்சிகளுக்கு மத பிரிவினவாத அரசியல் தான் வாக்கு வங்கியாவே இருந்திருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அவனை பிரேக்கப்பும் பண்ணிட்டேன். இது அவன்கிட்ட சொல்லிட்டியாமா? எல்லா அப்ளிகேஷன்ஸ்ல பிளாக் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் யூபி அப்ளிகேஷன்ஸ். யூபிஐல? ஆமா, இதுக்கு மேல எல்லாம் என்னால முடியாது. ஓகே. எவ்வளவு சொன்னாலும் மாற மாட்டான். ஓ, அப்போ உனக்கு பெந்தேகோஸ்ட்னா ஓகேவா? பெந்தேகோஸ்ட்னாலும் கர்த்தரோட கிருபையால மந்த்லி ஒரு 1.5 lakhs டேக் ஹோமா இருந்தா உடனே ஓகே. சரி, ஓகேமா, டேக் கேர். ஹலோ. டே டவுசரே உக்காரா, கேமரா ரோலிங்ல இருக்கு. ஆல்ரெடி கலந்துடுச்சே. முதல்ல இருந்தே போயிடலாம் வா. அதெல்லாம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் உன் போனை சைலண்ட்ல போடு. சைலண்ட்ல தான் இருக்கு. போயிடலாம். ஓகே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம மத பிரிவினவாத அரசியல் பத்தி பேச போறோம். இது அரசியல் பலகு.